காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்ற பாக்யஸ்தானத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தில் அருமையாக அமர்ந்துள்ளார். இந்த மாத ஆரம்பத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்திலும், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்திலும் இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு பிரமாதமான பலன்களை தருவார். வெற்றி நிச்சயம். உங்கள் எதிரிகள் எவரும் இனி உங்களை விட்டு பிரியாமல் உங்களுக்கு சேவகர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் உங்களிடம் சரண்டர் ஆகி விடுவார்கள். அம்மாதிரியான ஒரு சிறப்பான மாதம் இது. இந்த மாதத்தில் நற்பலன்களை தரக்கூடிய குரு பகவான் ராசியாதிபதி 4ஆம் இடம் என்ற வீடு நிலம் வாகனத்துக்கு அதிபதியானவர் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவர் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு மாறுகிறார். 8ஆம் இடம் என்ற கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்தாலும் கூட அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்ற தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறார். குரு பகவான் என்பவர் தனக்காரகன், ராசியாதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 2ஆம் இடம் என்ற தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வை செய்யும் காலத்தில் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் உங்களுக்கு பிரமாதமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குகிறது. குருவானவர் தனக்காரகன் மட்டுமல்ல, புத்திரக்காரகனும் ஆனார். எனவே உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும், வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய குழந்தைகள் மிக பிரமாதமாக வந்து அதன் மூலம் அவர்கள் பெறும் பேறு புகழை பார்த்து நீங்கள் ரசிக்கக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய மாதமாக இது இருக்கும். உங்கள் குழந்தைகள் படிப்பில் வெற்றி பெறுவர். தொழில் இருந்தால் அந்த தொழில் வெற்றிகரமாகும். அவர்கள் எதிர்பார்க்கும் இனங்கள் கூடும். அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் நடக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய இனங்கள் அனைத்தும் வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படி ஏதாவது இருந்தால், அல்லது அரசாங்கத்திலிருந்து ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்க வேண்டி இருந்தால், அது இம்மாதம் உங்களுக்கு நீங்கள் எந்த எஃபர்ட்டும் பண்ணாமல் வந்து சேரும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மூலா நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பூந்தமல்லி செல்லும் வழியில் பேரம்பாக்கம் என்னும் ஊராட்சிக்கு அருகில் மப்பேடு என்ற சின்ன ஒரு கிராமத்தில் சிங்கீஸ்வரர் என்ற கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலிலே வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர் மிக பிரமாதமான பலன்களை உங்களுக்காக தர காத்து கொண்டு இருக்கிறார். மூலா நட்சத்திரம் அன்று நீங்கள் மூலா நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது வேறு நட்சத்திரமாக இருந்து தனுசு ராசியில் இருந்தாலும் சரி, மூலா நட்சத்திரம் அன்று பேரம்பாக்கம் மப்பேடு கிராமத்தில் இருக்கும் சிங்கீஸ்வரரை சென்று தரிசனம் செய்யுங்கள். சிவனை பார்த்துவிட்டு ஆஞ்சநேயரை சந்தியுங்கள். ஆஞ்சநேயருக்கு நீங்கள் உங்களால் இயன்ற துளசி மாலை, வடமாலை எது வேண்டுமானாலும் செய்யலாம். எது செய்தாலும் உங்களுக்கு உடனடியாக நற்பலன்களை அள்ளித்தரக்கூடியவர்கள் சிவன் வடிவமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும், சிவன் அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் மிகச் சிறப்பான பலன்களை தருவார். பூராட நட்சத்திரம் அல்லது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு பிரமாதமான பலன்களை தரக்கூடியவர் சிங்கீஸ்வரர் கோயிலில் இருக்கும் ஆஞ்சநேயர். பூராட நட்சத்திரத்திற்கு என்று ஒரு கோயில் இருக்கின்றது என்றாலும் அது தற்பொழுது சீரான நிலையில் இல்லை. ஒரு சில மாதங்களில் நன்றாக பிரமாதமான பலன்களை தர அவர் ரெடியாகி விடுவார். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே சூரியன் வழிபாடு முக்கியம். அதுடன் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதித்ய இதயம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களை வணங்கி வர வேறு எந்த விஷயமும் தேவையில்லை. அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போரும். தாய் தந்தையர் இல்லாதவர்கள் பித்ரு காரியங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி இதுவரை செய்யாதிருந்தால் மாற்றிக்கொண்டு இனியாகிலும் செய்ய வேண்டும். அதன் பலன்கள் உங்களுக்கு நேரடியாக தெரியாது. கண்டிப்பாக ஒரு சில மாதங்களிலேயே மாற்றங்களை நீங்கள் காணலாம். இந்த ராசியில் பிறந்த நேயர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியவர் என்றால் குரு பகவான். அவர்
தற்போது இருக்கும் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்ற ராசியை பார்க்கும் காரணத்தினால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், வெளிநாடு வர்த்தகம் சிறக்கும். நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தில் இருந்தால் உங்களுடைய வியாபாரம் மிக பிரமாதமாக இருக்கும். கப்பல் போக்குவரத்தில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் இது. இருந்தாலும் கூட திரவங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சற்றே யோசனை செய்து அதில் மூலதனம் செய்யலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் உங்களுக்கு வழுக்கலாக இருக்கக்கூடிய நிலைமை, அதனால் சிறிது காலம் தாழ்த்தி அதில் ஈடுபடலாம். பொதுவாக சூரிய வழிபாடில் இருக்கும் அல்லது சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு இது மிகச்சிறப்பான பலன்களை தரும். என்றாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முறையாவது படுத்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை தரிசித்து வர வேண்டும். இவைகளை செய்ய 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 உங்களுக்கு பிரமாதமான பலன்கள் தரும். குழந்தைகளுக்கு மிகச் சிறப்பான மாதம் இது என்றாலும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் செல்ல வேண்டிய உயர் கல்வி எங்கே என்று தெரிந்து அதன் விவரத்தை அறிந்து கொண்டு அங்கே ஜாயின் பண்ணுறது நல்லது. பெரியவர்களை ஆசீர்வாதம் பெற்று செல்வது நல்லது. தாய் தந்தையரை வழிபடும் இந்த ராசி நேயர்களுக்கு கோயில்கள் 2ஆம் பட்சம். கண்டிப்பாக இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்க சூரியனை வழிபட்டு வாருங்கள். நன்றி.